ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஒரிஜினல் நேம் ரொம்பவே லென்த்தியாக போகும், அதனால தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 1 தி எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கதையோட முடிவு வருது. இந்த கேமை 3 வருஷத்துல முடிச்சிட்டேன். ஏதாச்சும் ஒரு கஷ்டமான கேம் ஒரு 10 வருஷத்துக்கு முடியாத மாதிரி கண்டினியூஸா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கஷ்டமான கேமை நம்ம ஹீரோ நெட்ல சர்ச் பண்ணும்போது எப்பவுமே முடியாத ஒரு கேம் அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம் அப்படின்னு லெவலுக்கான மோடு வருது. அதுல ஹெல் மோட நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். அந்த ஹெல் மோட்லயும் எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி அதுல கேக்குது. டேமன் லார்ட் ஹீரோஸ் 2 பேருமே 5 ஸ்டார்ஸ்ல இருக்காங்க. பட் ஆனா அதுக்கோ கீழே சமனர் கேட்டகரி 8 ஸ்டார்ல இருக்கு. இந்த கேரக்டர் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. செரிஃப் இடத்துல தான் நீங்க பிறப்பீங்கன்னு போட்டுருக்கோம். எஸ் நம்ம ஹீரோ கொடுத்தா நம்ம ஹீரோ டக்குன்னு சிஸ்டம்குள்ள போயிருந்தான். என்னடா அது டைட்டா இருக்கு, மூச்சு முட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா கூவா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா குழந்தையா நம்ம ஹீரோ பிறந்திருக்கான். அழகா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை தூக்கி பாக்குறாரு. இது ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பேரையோ வைக்கிறாரு. குழந்தையா நம்ம ஹீரோ வளர்ந்துட்டு இருக்கான். பட் உண்மையில நம்ம ஹீரோக்கு 35 வயசு ஆகுது. ப்ரீவியஸ் லைஃப்ல அன்எஜுகேட்டட் சிங்கிள் லைஃப் தான், போரிங்கான ஒரு லைஃப். பட் ஆனா இந்த தடவை ரீஇன்கார்னேட் ஆகி நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். அண்ட் அவங்க ஜாப்பனீஸ் தான் பேசுறாங்க, எனக்கு ஈஸியா புரியுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்ட மாதிரி செரிஃப் ஃபேமிலியில வந்து பிறந்திருக்கேன். இந்த செரிஃபா இருக்கிறவங்க அதிக டாக்ஸ் கட்டி கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இதுதான் என்னோட அப்பா ரோடு, இவனுக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுதான் என்னோட அம்மா தெரசியா, இவளோட வயசு 20 வயசுக்கோ கம்மியா தான் இருக்கும் நம்ம ஹீரோ பார்க்கறான். அவங்க கொஞ்சம் கொலவரதை பார்த்தா தெரியுது கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வருவாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோவை தூங்க வச்சுட்டு போகப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்கல. நான் ஒரு சமனரா இருந்திருக்கணும், நான் பிறந்ததுல இருந்து ட்ரை பண்றேன், ஏன் எதுவுமே நடக்கல, திரும்பவும் ட்ரை பண்ணவும் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் சொன்னா இந்த தடவை ஏதோ நடக்குது. நம்ம ஹீரோ கத்துறான். பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தூக்கத்துல கத்துறான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போன பிரச்சனை ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் சொன்னா ஒரு புக் வருது. நம்ம ஹீரோக்கு 1 வயசு ஆகுது. நேம் ஆலன், சமனர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கரெக்டா போட்டிருக்கு. 1000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் அடைஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்னு அதுல போட்டிருக்கு. நம்ம ஹீரோவோட ஹைட் ரேங்க்ல இருக்கிற இன்செக்ட் அண்ட் பீஸ்ட் சமன் பண்ண முடியும்னு அதுல இருக்கு. சமனர் கிளாஸ் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்ததுனால அவங்க திரும்ப வர அனுப்ப டைம் ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லி காட் ஆஃப் கிரியேஷன் எலனா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஃபைனலி டெவலப்பர்ஸ் எனக்கு இதை அனுப்பிட்டாங்களே, கம் ஃபோர்த் இன்செக்ட் சமன் இன்செக்ட், என்ன சொன்னாலும் வர மாட்டேங்குது, புரிஞ்சு போச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கைடு இல்லை. பட் எல்லா கேம்லயும் காமனா இப்படி தான் இருக்கும். கிரியேட் இன்செக்ட்னு சொல்லவோ ஒரு கார்டு கிரியேட் ஆகுது. இப்போ சமன் இன்செக்ட்னு சொன்னா அவங்க அம்மா எட்டி பார்க்கவோ டக்கு நம்ம ஹீரோ தூங்கியிருந்தான். உண்மையிலேயே எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ தூங்கியிருந்தான். நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல எல்லா வழியும் பார்த்துட்டு இருக்கான். இல்லையே குழந்தைங்கள தூங்க போடுவாங்க, அப்படி அவங்க அம்மா தூங்க போட்டுட்டு போகவும் இன்செக்ட் நம்ம ஹீரோ இப்போ சமன் பண்றான். அவன் மூஞ்சிலேயே வந்து அது குதிக்குது. பார்த்தா ஒரு கிராஸ் கோப்பரை தான் நம்ம ஹீரோ சமன் பண்ணியிருக்கான். போச்சு இங்க வா நம்ம ஹீரோ கூப்பிட்டா அதுக்கு அறிவில்லைங்கிறதுனால அது நம்ம ஹீரோ பேச்ச கேட்கல. அதோட ஸ்டாட்டஸ்ல இருக்கிற எஜிலிட்டி எண்டோரன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ்ல ஆட் ஆகுது. ஹீரோ சமன் பண்ற பீஸ்டோட பவர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் வருது. பூச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹீரோ சமனை மதிச்சிருந்தாங்க. நம்ம நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட பீஸ்ட் சமனையும் நம்ம ஹீரோ பயன்படுத்தினா அதுல எலி தான் வருது. கிராஸ்ஹோப்பருக்கு டெங்கானும் இதுக்கு மவுசின்னு நம்ம ஹீரோ பேர் வைக்கிறான். நம்ம ஹீரோ சொல்றது அதுங்களுக்கு புரியலனாலும் ஸ்கில் யூசேஜ் நம்ம ஹீரோ சொன்னா கிராஸ்ஹோப்பர் ஜம்ப் பண்ணுது, அந்த மவுஸ் சுத்தி வருது. அதுக்கு என்னால 20 பீஸ்ட் சமன் பண்றதுக்கான கார்டு ஸ்லாட் இருக்கு. மவுஸை நான் வச்சிருந்தா என் ஸ்ட்ரென்த் 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஹெல் மோட்ல நான் இருக்கிறதுனால என்னோட லெவல் அப் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அவங்க அப்பா ரத்த வெள்ளத்துல வந்து நிக்காரு. உங்க அப்பா இன்னைக்கு ஒரு போரை தோக்கடிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. ஐயா, இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ரியல் மான்ஸ்டர் நான் பார்க்க போறேன், நானும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை தோல்ல தூக்கி வச்சு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா அந்த வில்லேஜ்க்கு வெளியே நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த பறந்து போற பேர்டுக்கு பேரு ஆபெக்ரான். இந்த மாதிரி வின்டர் டைம் வர்ற டயத்துல தான் அது மைக்ரேட் ஆகும். அந்த பறவைங்களோட பேர் தான் அவனுக்கு ஆலன்னு வச்சிருக்கேன். இதான் அதுங்களோட லிமிட், அதுங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு அதுங்க போகலாம், அது ஃப்ரீடமா இருக்கும். நீயும் அப்படிதான் ஃப்ரீடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா வேட்டையாடின அந்த போர் ரொம்பவே பெருசா இருக்கு. வில்லேஜ்ல இருக்கிற 20 பேருக்கு கூட சேர்ந்து தான் நம்ம ஹீரோ அப்பா அதை தோக்கடிச்சிருக்காரு. ஹீரோ ரோடின் வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லவும் ரோடின் எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுதான் கெர்டா, ஹலோ சொல்ல நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும் என் பேரு ஆலன், உங்களுக்கு பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் உன் பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கான்னு கெர்டா சொல்றான். இந்த போர் ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ கிட்ட இது ஒரு சீரங் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றான். இப்போ 10 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க
நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துட்டா அவனோட எம்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ஜி லெவல் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியும் அண்ட் ஃபியூஸும் நம்ம ஹீரோவால பண்ண முடியும். எனக்கு நிறைய மேஜிக் பவர் தேவை, அதுக்கு நான் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ சாப்பிட்டு போயிட்டு 2 மவுஸை ஃபியூஸ் பண்ணா என்ன வருது நம்ம ஹீரோ ட்ரை பண்ணா எம்பி பத்தல அப்படின்னு சொல்லி வருது. அதை ஹெல்மெட் ரொம்ப கஷ்டமா இருக்கே நம்ம ஹீரோ படுத்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு 3 வயசு ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நிறைய மான்ஸ்டர் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஃப்ராக் அண்ட் மோலை நம்ம ஹீரோ ஃபியூஸ் பண்ணா ஒரு பேர்ட் ஒன்று வருது. அந்த பேர்டை நம்ம ஹீரோ சமன் பண்றான். நம்ம ஹீரோட வாய்ஸ் அதை அப்படியே மிமிக் பண்ணி காமிக்குது. இந்த ஜி கிளாஸ் மான்ஸ்டர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றத கரெக்டா அதுங்க கேட்குது. இந்த ஃப்ராக் வந்து எனிமீஸை அட்ராக்ட் படுத்தி கோவப்படுத்தும். இந்த மோல் வந்துட்டு பள்ளத்தை தோண்டும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான மான்ஸ்டரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். எந்த பீஸ்ட்டும் நான் எது கூட ஃபியூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த மோலை பள்ளம் தோண்டி நம்ம ஹீரோவை கீழே விழ வைக்குது. மணி இப்போ 3 ஆகும். பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஜெர்டாவோட பொண்ணு வந்துட்டு நம்ம நைட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இவளோட பேரு கிரணா. விளையாடுற பேர்ல சீரியஸா வந்து நான் அட்டாக் பண்ணுவேன். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்துட்டு இருக்கான். மான்ஸ்டர்ஸோட எபிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம ஹீரோட்ட இருந்தாலுமே கூட கிரணா கிட்ட நம்ம ஹீரோ அடிப்பாங்கிறான். நாளைக்கு பார்க்கலாம் ஆல்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரணா கிளம்புறா. அம்மாவோட வயிறு பெருசாயிடுச்சு, ஃபீல்டில் நாளைக்கு நான் ஒர்க் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்க கார்டு ஸ்டாக் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த் அடல்ட்டுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கு, என்னால் அதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினைச்சா. கிரணா கூட விளையாடு, கண்டிப்பாக நீ வளர்ந்த அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவு ஃப்ரீயாரு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. பையன் இருந்தாலும் நான் அவனை வேலை வாங்க மாட்டேன். இவரும் கரெக்டாக தான் யோசிக்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ மரத்து மேலே கல்ல எறிஞ்சிட்டு இருக்கியே எதுக்குன்னு கேட்கவோ மான்ஸ்டர் வந்து அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரன்னிங் கிளாஸை தவிர்த்து மற்ற ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியுமான்னு தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். நீ கிரணா 2 பேரும் டேலண்டடாக தெரியுறீங்க, உங்க அப்ரைசல் செரமனிக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு அவங்க அப்பா சொன்னா. அது என்ன நம்ம ஹீரோ கேட்குறான். உங்க டேலண்ட்டை அதை வெளிப்படுத்தும், எல்லாரும் அதில் கலந்துக்கிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்படியே அவன் கிரேச்சர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிரணா கூடயோ கஷ்டப்பட்டு ஸ்வாட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நான் தோத்து போயிட்டு தான் இருக்கான். ஹீரோட அம்மா வெளியே வரும்போது அந்த டெங்காங்கிற பூச்சியை நம்ம ஹீரோ விட்டுருப்பான். அதை பார்த்து அவங்க பயந்து கீழே விழுறாங்க. பிரசவ வழியில துடிக்கவோ கிரணா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு ரோடின்னு சொல்றான். அப்பா நான் சுடு தண்ணியை வச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ கிட்ட. அது ரோடின்கே தரல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிடுது, ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு கிரணா அம்மா அடிச்சு பத்திட்டாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோட அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறந்துட்டு தெரசியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா ஓடி போய் பார்த்தா இன்னொரு பையன் தான் பிறந்திருக்கான், நீங்களே பேர் வைங்கன்னு சொல்லவும் மாஷ் அப்படின்னு அவர் பேர் வைக்கவும் இந்த பேரையும் மான்ஸ்டர் கிட்டே இருந்து எடுக்கலையேன்னு அவங்க அம்மா கிட்ட அது வந்து அப்படின்னு ரோடின் முழிக்கிறான். பட் நம்ம ஹீரோட அம்மா விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதனால ரீஇன்கார்னேட் ஆனேன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா என்னோட ப்ரீவியஸ் லைஃப் ரொம்பவே ஆர்டினரியா இருந்தது, சொல்லிக்கிற அளவுக்கு கூட யாரும் இல்லை, அதுல இருந்து தப்பிக்க தான் நான் கேம்குள்ள வந்தேன். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் பிரதருக்கு ஹாய் சொல்லுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹாய் மாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஃபேமிலியை கண்டிப்பா அந்த செரஃப் டைம்ல இருந்து நான் ஃப்ரீ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் டீட்டெயிலுங்குமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் கதை போக போக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய வரும். சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அப்ரைசல் செரமனிக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. செரிஃப்ஸ் மட்டும் கிடையாது, காமனர்ஸ் நோபல்னு எல்லாருமே இதுல கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கிரணாவும் இதுல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோ டவுனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா வரான். ரைஸ் பண்ண அப்புறம் நான் ஸ்வாட் உமனா தெரிவேன், அதுக்கப்புறம் நான் நைட் ஆயிருவேன் அப்படின்னு கிரணா சொல்லிட்டு வரா. காமனர்ஸோட பசங்க கூட நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டார்க் ஹேர் இருக்கு, அவன் கண்டிப்பா ஒரு செரஃப் தான் அப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. காட் ஆஃப் கிரியேஷன் எல்மியா ஈக்குவலா பிளஸ் பண்ணிருக்காங்க. செரஃப் டம்ல கூட சில ஹீரோஸ் பிறந்திருக்காங்க, அதனால தான் எல்லா கிளாஸையும் நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஸ்வாட் லார்டு கூட ஒரு செரிஃப்ல இருந்தால் வந்தவர் அப்படின்னு சர்ச்சில் இருக்கவங்க சொல்லுவோம். ஹீரோ ஸ்வாட் லார்டுன்னு எல்லா கேரக்டரும் செரிஃப்ல இருந்தால் வருவாங்கன்னு நான் அதில் பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அப்ரைசல் செரமனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்ல்டோட காட்ஸ் இவங்க தான் போல. ஓ அதுதான் காட் ஆஃப் கிரியேஷன் எல்மியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். வில்லேஜ் சீஃப் டெபோஜியோட பையன் பெல்மோஸ் அப்படின்னு கூப்பிடுவான். அந்த பையன் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகிறான். கிறிஸ்டல் பால்ல கை வை, உன்னோட பவர்ஸ் என்னன்னு தெரியும்னு அவங்க சொல்கிறாங்க. பெல்மோஸ் அதில் கை வைக்கிறான். இது என் ஸ்டாட்டஸ் புக்கில் வர மாதிரி இருக்கேன் நம்ம ஹீரோ பார்க்குறான். உனக்கு மெர்ச்சன்ட் ஆக்கிற டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் சீஃப் உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். அப்ரைசல் செரமனி ரேங்கோட எல்லாத்தையும் காமிக்கும். கேமை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். இன்னொரு பையனுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு வந்துடுது. வரப்பா இப்போ ஒரு பையன் வரான். யூசர் டேலண்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லுவான். அந்த பையனும் அவங்க அப்பாவை ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இவனோட டேலண்ட் ஏ ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். சில பேருக்கு டேலண்ட் இல்லை, சில பேருக்கு டேலண்ட் இருக்கு. கரணாவோட டேலண்ட் வருது, லைட்டு ரொம்பவே பிரைட்டா வருது. பார்த்தா அவளோட டேலண்ட் ஸ்வாட் லார்ட் அப்படின்னு இருக்கு.
ஜெனஃப் இது ஒரு மிராக்கிள், இவ ஒரு ஸ்வாட் லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் ஸ்வாட் உமன் இல்லையா அப்படின்னு கிரணா கொஞ்சம் சோகமாக்குறா. நீ ஒரு ஸ்வாட் லார்ட் அப்படின்னு சொல்லி ஜெர்டா ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். என் ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணி இவாட்ட ஏன் அடி வாங்கினேன்னு இப்போ எனக்கு புரியுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். என்னோட பையன் ஆலன் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறோம். என் பேரண்ட்ஸ்க்கு நான் சமணர்னு தெரியப்பட்ட நம்ம ஹீரோ கை வச்சா ரொம்பவே பிரைட்டான லைட் வந்து நம்ம ஹீரோ கீழே விழுறான். என் டேலண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவனோட டேலண்ட் இவனுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்யோ ஸ்டார் கொஸ்டின் மார்க் எஸ்கைச் அப்படின்னு தப்பான சிம்பிள்ஸாக இருக்குது. போச்சு, கேமில் ஒரு கிளிச் வந்துருச்சு. கேம் டெவலப்பர்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தும்போது அவங்க அப்பா தோளில் வந்து கை வச்சு வா ஆலன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டேலண்ட் இல்லைன்னு தெரிஞ்சோ நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவனை வரைக்கல நார்மலாகவே தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ஏற்பட்ட ஃபேமிலி என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஹெல் மோடில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் விளாண்டுட்டு இருக்கேன். மற்ற எல்லாரோட ஸ்டேட்டஸும் ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் ஈஸியாக லெவலப் ஆயிடுவாங்க. ஹெல் மோடில் லெவலப் ஆகுறது கஷ்டம். இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தேவைப்படும். நார்மல் பீப்புளுக்கு இது கஷ்டமாக தெரியலாம். ஆனால் எனக்கு இது ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச். பட் என்ன என்னோட எல்லா பவர்ஸையும் ஈராக்குன்னு அதில் காமிச்சது. கேமில் வர கிளிச் இருக்கே நம்ம ஹீரோ கடுப்பாங்க. ஹீரோட அப்பா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காரு. அப்பாவுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ பார்க்குறான். அவர் கன்னத்தில் அடிபட்டிருக்கு. கெரனா ஸ்வாட் லார்டாக இருக்கிறதா அவா வீட்டில் போய் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆலன் ஸ்வாட் உமனை விட ஸ்வாட் லார்டு தான் கிரேட்டா அப்படின்னு கெரனா சொல்லுவா. அப்படியா நம்ம ஹீரோவா தெரியாத மாதிரி நடிக்கிறான். வில்லேஜ் சீஃப் கிஃப்டாக வந்து இந்த சரக்கு பாட்டில் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு கெரனா அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா மோஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அப்பா கெரனாவை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணுற ஆள் கிடையாது. என்னாச்சு நம்ம ஹீரோ யோசிச்சா எனக்கு திறமையான டேலண்ட் இருக்குது, செலிப்ரேட் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். பட் நீ எதுக்கு எங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ற அப்படின்னு ஜெர்டா கேட்கறான். கெரனா டேலண்ட்டுக்கு நைட் ஆகி உங்களை நொபிலிட்டிக்கே கொண்டுட்டு போயிடுவா. ஸோ எங்களை மாதிரி செல்ஃப் கூட நீங்க பழக்க வச்சிருக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். அவர் கேட்காம எங்க அப்பா நல்லது பண்றான்னு இப்படி பண்றாரு. கெரனா அவங்கள ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோ சொன்னா. ரெண்டு பேரோட அம்மாவுமே அவங்க ஹஸ்பண்டை ஈஸியா தடுக்கிறாங்க. நான் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு கெரனா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆன்ட்டி அவங்க இப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவங்க டெய்லியும் சண்டை போடுவாங்க. நாங்க 4 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. புது இடத்த தேடி நியூ வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இங்கே வந்தோம். ஈவன் உங்கள் வீடும் எங்கள் வீடும் கூட பார்க்க வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இதை கெட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ சமாதானமாக்கி சரக்கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜெர்டாவை வந்து கூப்பிட்டு விட்றாங்க. நைட்ஸ் ஆர்டர் வந்து இந்த வில்லேஜ்க்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கெரனாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கெரனா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நான் ரியல் நைட்ஸை மீட் பண்ண போகிறேன். கெரனா ரொம்பவே ஜாலியாக இருக்கா. டேலண்ட் இல்லாதவன் நீ இங்கே என்னடா பண்ணுறன்னு அந்த ஆக்சியோ சார் கேட்குறான். ஆலன் ஸ்ட்ராங் தான் நீடா வீக்கன் கெரனா போயிட்டு அவனை அடிக்க போகிறா. நைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நைட்ஸோட லீடர் ஜெனஃப் அப்படின்றவனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வில்லேஜ் சீஃப் போய் அவனை வெல்கம் பண்ணிட்டு கெரடா கெரனா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நீதான் ஸ்வாட் லார்டான்னு கேட்கவும் ஆமாம் சார் நான் தான் கெரனா த நைட் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னா ஒரு டியூயல் போடுவோமே அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி என் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. அவள் ஒரிஜினல் ஸ்வாடையே தொட்டதில்லைன்னு சொல்லவும் உண்மையிலே அவள் ஸ்வாட் லார்டா நாங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் போய் சொல்லியிருந்தா அவங்களை கொன்றுவோம் அப்படின்னு ஜெனஃப் சொல்லிட்டு வைஸ் கேப்டனை கூப்பிட்டு அவ கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இது நியாயமே இல்லை, கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கெரட்டா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே இந்த நைட்ஸ்க்குலாம் என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஒரு ரியல் ஸ்வாடா, நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கெரனா அந்த ஸ்வாடை வாங்குறா. ஸ்வாடு கெரனாவை விடவோ ரொம்பவே ஹைட்டா இருக்கு. இதை எப்படியே யூஸ் பண்றான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வைஸ் கேப்டன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன். பட் ஓரளவுக்கு ஈக்குவலா கெரனா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இவ பாடி ரொம்ப குட்டியாம ஒரு அடல்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. கெரனாவை பின்னாடி தள்ளி பைக்லயும் ஒரே மீறி மிதிக்கிறான். அவ என் பொண்ணுடா அப்படின்னு கெரட்டா டென்ஷன் ஆனா நைட்ஸ் அவனை புடிச்சு வைக்கிறாங்க. இது ரொம்பவே டோ மச் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா கெரனா இப்ப ரேஜ் மோடுக்கு போறா. செம ஃபாஸ்டா போய் இப்ப அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தலை முடிய வச்சு அவனோட ஸ்வாடையே துண்டாக்கியிருந்தா. என் கூட ஃபைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லவோ எனக்கு 24 வயசு தான் ஆகுதுடா தாத்தா இல்லன்னு வைஸ் கேப்டன் சொல்றான். பாத்தீங்களா அதான்டா ஏன் பொண்ணு அப்படின்னு கேட்டா ரொம்பவே ஹாப்பி ஆஃப்றான். கேப்டன் ஜெனஃப்மே வந்துட்டு கெரனாவோட டேலண்ட்டை அக்செப்ட் பண்றான். வாட்லாட நீங்க தான் வளர்க்கணும், நான் ரோடா பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிட்டு ஃபியூச்சர் விஷயங்களை வில்லேஜ் சீஃபோட வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சீஃப் வீட்டுக்கு போறாங்க. காமனர்ஸான ஆக்சியூசரும் அவங்க அப்பாவும் எதுக்கு வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். வீட்டுக்கு போகும்போது இந்த பழத்தை எடுத்துட்டு போகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உண்மையில ஸ்வாட்லாட வெயிட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். சீஃப் டெபோஜி 3 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த வில்லேஜ்க்கு உங்க பேரை வைக்கிறதா இருந்தது. பட் ஆனால் ஸ்வாட்லாட் இந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிறதுனால பாரன் இந்த வில்லேஜ்க்கு கெரனா வில்லேஜ்னு பேர் வைக்கலான்னு இருக்காருன்னு சொல்லவும் பாரன் முடிவை என்னால எப்படி மாற்ற முடியும். சரி ஓகேன்னு வில்லேஜ் சீஃபோ சொல்றான். சில நோபல் ஃபேமிலியில ஸ்வாட்லாட் இருக்கிறதா அப்ரைசல் செரமனில சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க ஃபீல்ட்ல போய் ஃபைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க ஜஸ்ட் ஸ்வாட் எக்ஸ்பர்ட் கிளாஸ் தான். பேர் புகழுக்காக அப்ரைசல் செரமனியில் ஏமாத்தி நோபல்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது உண்மையான ஸ்வாட் லாடா நானே செக் பண்ணுறதுக்கு வந்தேன். செரனாவை ஒரு ஸ்வாட் லாடா நீங்களே வழங்க அவளை அகாடமிக்கு அனுப்பி ஃபியூச்சரில் படிக்க வைப்போம். ஃபியூச்சரில் இன்ஸ்ட்ரக்டரையும் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லவும் யாருனாலும் அகாடமிக்கு போகலாமான்னு ஆக்சியோசர் கேட்கவும் இது என் பையன் டோர்கா இவன் ஒரு ஆக்சியோசர் அப்படின்னு சொல்லவும் அப்படியா உனக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டரை அனுப்பி வைக்கிறேன், யாருனாலும் அகாடமியில் போய் படிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீயும் எங்க கூட படிக்கவான்னு சொல்லவும் டோர்கா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். உடனே கெரனா போயிட்டு டிஃபெண்ட் பண்றான். நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கவும் நம்ம ஹீரோக்கு டேலண்ட் இல்ல
இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரோடன் அப்படின்னு சொல்லி ஜெட்டா சொல்ல, வில்லேஜ் லெஜண்ட் ரோடனா, நீங்க உங்களோட போர்ஹன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செனஃப் நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்லவும், நாங்க செரஃபா இருந்தாலும் அவர் மரியாதையை எங்க அப்பா கிட்ட பேசுறாரு. அப்பா உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஆசம் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த மாதிரி ஒரு சாதாரண செரஃப் கூட ஜெனஃப் மாதிரியான ஒரு பிக் ஷாட் ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. ஹெல்மோட்ல இருக்கிறதுனால இப்போ ஸ்லோவா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நான் சாதிப்பேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அம்மாக்கும் மாசுக்கும் கொடுக்க பழத்தை திருடி இருக்க நம்ம ஹீரோ காமிச்சா அவங்க அப்பா 4 பழமா திருடி இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் காமனருக்கும் கீழே இருக்கிறவங்க தான் சரி டீலிங்கோட கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் கதையிலேயே சில விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதால் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஏற்படாது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மார்ட் கேமர் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ கல்ல எரிஞ்சு மரத்துல ஓட்டையே விழுந்திருக்கு. நம்ம ஹீரோவோட சம்மனிங் ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம ஹீரோவோட லெவல் இன்னும் 1லயே தான் இருக்கு. இப்படியே போனா ஒரு நாள் நான் ஒரு டிராகனையே சமன் பண்ணுவேன், வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய கார்ட் ஸ்லாட் இருக்குங்கிறதுனால அதிக பஃபை யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோட அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க, வேலையெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெல்லமா கிக் பண்ணுது. இந்த தடவை ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதான் நான் தான் பேர் வைப்பேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தா காட் ஆஃப் கிரியேஷன் இருந்து எல்மியா நம்ம ஹீரோ சொல்லவும், நோபல்ஸோட பேரெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. உங்க கையில அடிபட்டிருந்த தழும்பு பெட்டர் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் ட்ரையல் ஆஃப் கார்ட்ஸை பாஸ் பண்ணிட்டேன், பண்ணும்போது நம்ம காயம் ஹீலிங் ஆகும், நம்ம பாடியில பவர் வர மாதிரி இருக்கும்னு அவங்க அப்பா சொல்லவும், இவர் லெவலப் ஆகுறது தான் அப்படி சொல்றாரு போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நானும் மான்ஸ்டரை கொன்னாதான் லெவலப் ஆக முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சாலும் ஹண்டிங்ல ஜாயின் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் நம்ம ஹீரோ சொன்னா. அது ஒன்றும் கேம் கிடையாது, உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு, ஸோ உனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ ரீட் பண்றான். அப்ரெசர் செரமனில உங்க நேம காட்டாததுக்கு சாரி, அந்த சமனர் கிளிச்சை சரி பண்ணிட்டோம். சர்ச்சில் இருக்கிற போப்புக்கு அதை ஒரு ஆரக்கலாவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸ்டாட்ஸ் எல்லாம் ரேங்க்னு காமிச்சது, உங்க ஒரிஜினல் ரேங்க் இதுதான் அப்படின்னு காமிக்குது. சமனர் எஸ் ரேங்க்ல இருக்கு. அவங்க பண்ண மிஸ்டேக்காக நம்ம ஹீரோக்கு ஸ்பெஷலா மான்ஸ்டர்ஸை பஃப் பண்ற ஒரு ஸ்கில்ல கொடுக்குறாங்க. இவன் மான்ஸ்டரை நம்ம ஹீரோ பஃப் பண்ணா அது நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. மான்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது நம்ம ஹீரோ பார்த்தா. அவங்க அம்மா வந்து அச்சத்தை போச்சு அப்படின்னு பயந்து அதை முடிச்சே கொண்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வேட்டைக்கு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ கிட்ட எம்பி நிறைய இருந்துச்சு அப்படின்னா கார்ட்ஸை நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்க முடியும். அண்ட் சமனிங்க ஒரு நாள் ஃபுல்லாகவும் நம்ம ஹீரோவால் வச்சிருக்க முடியும். பட் ஃபியூஷன்ஸை தான் வேரியஸ் காம்போல நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஃபியூஷனில் ஏதாச்சும் ஒரு நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டிக்கிட்டு ட்ரை பண்ணா ஆப்பிள் மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிடைக்குது. இது அட்டாக் எல்லாம் பெருசாக எதுவும் பண்ணல, பட் இதோட பஃப் எம்பியை அதிகப்படுத்தும். ஃபைனலி என் மேஜிக் பவரை அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஆப்பிளை நம்ம ஹீரோ வெளியே சமன் பண்ணுறான். இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கணும், ஆப்பிள் ஆப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ பேர் வைக்கிறேன். அதோட அரோமா ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்குது. உன் ஸ்கில்லை காமி நம்ம ஹீரோ சொன்னா ஒரு செடி வளர்ந்துருக்கு. ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் ஒன்னும் இசாக்காய் கார்டனர் இல்ல, செடியை வளர்க்கறதுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சா அவங்க அம்மா அங்க வந்திருந்தாங்க. இந்த இடத்துல ஏது இவ்வளவு பெரிய செடி வளர்ந்ததுன்னு கேட்கும்போது தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. நிறைய மான்ஸ்டர் கார்டு இருந்து பஃபை இன்க்ரீஸ் பண்ணாலும் கெரனா கிட்ட மட்டும் நம்ம ஹீரோ தோத்துட்டு இருக்கான். பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுதுன்னு கெரனா சொல்றான். அந்த அரோமா தான் இதுக்கு எதுவும் காரணமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் கிட்ட இருக்கிற டாக்ஸோட 12 அட்டாக் பவரை இவ மேல யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்றான். 20,000 தடவை நம்ம ஹீரோ கல்ல எறிஞ்சிட்டான். த்ரோயிங் ஸ்கில் எதையும் அன்லாக் பண்ணுவான்னு தான் நம்ம ஹீரோ இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மாஷோ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை எரிஞ்சா எனக்கு இந்த ஸ்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு விடாம நம்ம ஹீரோ எரிஞ்சிட்டு இருந்தா மாஷ் போயிட்டு அந்த ஆப்பிள் செடியில ஸ்மெல் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த அரோமா ஸ்கில் எம்பியை நம்ம ஹீரோ ரெக்கவர் பண்றதா குயிக் ஆக்கிருக்கு. ஸோ எம்பியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம ரெக்கவரி டைமிங்கும் கம்மியாக்கிருக்கு. இப்போ நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பாவை எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா ரத்த வளத்துல இருக்காரு. இவங்க பண்ற அந்த போர் வேட்டையில தான் இவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு அடிபட்டுருச்சு. இந்த வேர்ல்டில் மெடிசன்ஸ்லாம் எதுவும் பெருசாக கிடையாதுங்கிறதுனால சும்மா தீயை வச்சு தான் வந்து அவங்க அப்பாவோட அந்த காயத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹீலிங் ஹெர்பான மியூல்ஸ் ஃப்ளவரை தான் அவனை கொடுத்து காப்பாற்றணும்னு ஜெட்டா சொல்லவும் அது ரொம்ப வேல்யூபிளாச்சு நம்ம ஹீரோ அம்மா கேட்டா. கெரனாவை பார்க்க வந்த நைட் சனஃப் தான் அன்னைக்கு காசு கொடுத்துருந்தாரு, அதை வச்சு தான் வாங்கினேன்னு கெரட்டா சொல்கிறான். இதெல்லாம் அந்த காமனர்ஸோட தப்பு தான், வில்லேஜ் சீஃப் தான் அந்த காமனர்ஸை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்க வந்து பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். அவனே நம்ம ஹீரோவனை கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறான். எல்லாரும் கிளம்புறாங்க. வெளியே காமனர்ஸ் தான் அதுக்கு காரணமாக நம்ம ஹீரோ போய் கெரட்டாட்ட கேட்கும். வில்லேஜ் சீஃப் தான் காமனர்ஸையும் ஹண்ட்ல ஜாயின் பண்ண வச்சாரு. கவர்மெண்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், டாக்ஸா 60% கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத எங்ககிட்ட ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். அதை ட்ரேட் பண்ணி தான் தேவையான அரிசி காய்கறின்னு வாங்குவோம். நைட் கேப்டன் சனஃப் உங்க அப்பாவை ஒரு ஹீரோ லெஜெண்ட்னு சொன்னதுனால ஹண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சு நர்ஸையோ பார்ட்டிசிபேட் பண்ண அந்த வில்லேஜ் சீஃப் அனுப்பி வச்சாரு. அந்த நைட் சனஃப் சொன்னதை வச்சு உங்க அப்பா பெரிய லெஜெண்ட், இவர் கூட போனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டாங்க போல. வில்லேஜ் சீஃப் எங்கிட்ட கேட்கும்போது நோ சொல்ற பொசிஷன்லயும் நாங்க இல்ல. ட்ரைனிங் டயத்துல கூட செரிஃப் சொல்றது எதுக்கு நம்ம கேட்கணும்னு அந்த காமனர்ஸ் எங்க பேச்ச கேட்கல. இருக்கிறதே சிம்பிள் டாஸ்கா அந்த
இந்த போரை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற வேலையை தான் அவனுங்க கிட்ட கொடுத்தோம். பட் அவனுங்க பயந்து ஓடிட்டாங்க. அதில் ஒருத்தன் சாகிற மாதிரி போகவும் உங்கள் அப்பா தான் அவனை போய் ப்ரொடெக்ட் பண்ணாரு. அதனால எப்படியோ அந்த போரை நாங்கள் கொண்டுட்டோம். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப அடிபட்டுடுச்சு. உங்கள் பங்கை மீட்ட நாளைக்கு நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவனை அப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க நம்ம ஹீரோ சொன்னா, நீ போய் ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரோடின் எந்திக்கவும் இத்தனை நாளாக நம்ம ஹீரோ இதை ஒரு கேமாக தான் பார்த்துருப்பான். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இது ஒரு உண்மையான வேர்ல்டு தான். எனக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறாங்க. நான் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். ஜெட்டா வந்து இவங்களுக்கான மீட்டை கொடுக்குறான். வெண்டரில் ஃபேமிலிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீ ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்னு ஜெட்டா சொல்கிறான். அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபேமிலியை நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயும் அவன் பவர்ஸை ஹைட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ பெரிய ஆளுங்க பார்க்க வேண்டிய வேலையை அசால்ட்டாக நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். கெரனாவோட லெஜண்ட் ஸ்டோரி இந்த வில்லேஜில் பாப்புலர் ஆகும். ஸோ நான் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுல பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறான். மதியம் ஜெர்டா கூட போய் பொட்டேட்டோஸை எடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கணும், ஒரு கையெல்லாம் வச்சு எடுத்தா வராதுன்னு அவர் சொன்னா அசால்ட்டாக நம்ம ஹீரோ எடுத்துருந்தான். ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு மேலே அவனோட ஸ்ட்ரென்த்தை மறைக்க ஆரம்பிக்கிறான். இருக்கிறவங்க 60% டேக்ஸை கட்டணும். ஸோ நிறைய உருளைக்கிழங்கு இருந்தாலும் பாதிக்கு மேலே அதை வில்லேஜ் சீஃப் கிட்ட தான் கொடுக்கணும். அந்த காமனர் கூட வந்து வில்லேஜ் சீஃப் ரோடின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவருக்கோ திரும்ப வர்றதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு தெரசியா அவங்கள லைட்டாக திட்டுறா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காமனர் சின்சியராக தான் மன்னிப்பு கேட்குறான். நெக்ஸ்ட் டைம் ஹண்டிங்ல கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா ஈஸியாக அவனை மன்னிச்சு விட்டுருத்தாரு. ஃபைனலி ரோடின் நல்லா எந்திரிச்சிட்டா, நம்ம ஹீரோ லெஜண்ட் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் கத்தப்பா. அவர் இன்னும் ரெக்கவர் ஆகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றான். ராக்ஸை சமன் பண்ணி அதுங்க மான்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண வைக்கிறான். ஏதாச்சும் ஒரு பறவையை ட்ராப் வச்சு பிடிச்சிடலாம். நம்ம ஹீரோ ட்ராப்பை வச்சுட்டு வெயிட் பண்றான். இதுங்க ஸ்கில்ல வானம் வரைக்கும் அட்ராக்ட் பண்ணாதான் நம்ம ஹீரோ பார்த்தா பறவை அந்த இடத்துக்கு வருது. அது கிட்ட வந்து அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெருசுன்னு. இது ஆல்பஹரான் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இது ஒரு பீராங் மான்ஸ்டர், இது கூட எல்லாம் ஃபைட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ ஹீரோ ஸ்டார்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கு நம்ம ஹீரோக்கு காமிக்குது. மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் டாகை சமன் பண்ணி அதை கடிக்க வைக்கிறான். பட் ஆல்பஹரான் நம்ம ஹீரோ சமன்ஸ் எல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிருது. உட்டன் ஸ்வாடை வச்சு அடிக்க போனால் நம்ம ஹீரோ தான் கீழே விழுறான். அது நம்ம ஹீரோவை இப்போ கொல்ற மாதிரி வந்துடுது. போச்சு, இதுதான் என்னோட முடிவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இவங்க அப்பாலாம் டேலுங்குமே இருக்கும். அதில் ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு சமனை நம்ம ஹீரோ கொண்டு வருவோம். அந்த பறவையோட எனர்ஜி அதுங்க உரிய ஆரம்பிக்குது. நல்லா நான் இது யார் மேலேயும் டெஸ்ட் பண்ணல, பட் கண்டிப்பாக இது இந்த வழியாக பார்க்கன்னு தெரியும். நிறைய சக்கர்ஸ் டாகெல்லாம் கொண்டு வந்து ஒரு வழியாக நம்ம ஹீரோ அதை தோக்கடிக்கப்போ ஃபர்ஸ்ட் டைமாக 100 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஆல்பஹரானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆலன் நீ உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு சொல்லி கரனா பார்க்குறா. கன்னத்தில் அடிபட்டுருக்கு, வேற எங்கேயும் அடிபட்டுருக்கான்னு அவங்க அப்பா கேட்கப்போ இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். இதில் ஏதோ கடிச்ச தடம்லாம் இருக்கு அப்படின்னு கெர்டா கேட்குறான். நம்ம ஹீரோ தான் அதை கடிச்சு சாவடிச்சிருப்பான் போலன்னு கெர்டா நினைச்சுக்கிறான். கெர்டாவோட மண்டை வேங்கி இருக்கு. கெரனா கூட அவன் ஸ்வாட் ஃபைட் பண்ணி தோத்து போயிருப்பான் போல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டரோட பிளட்டை வெளியே அனுப்பி அதோட மீட் ஒரு 20 கிலோக்கு வரும். அது போக இந்த விங்ஸ் மற்ற மெட்டீரியலை விற்கவும் முடியும். மான்ஸ்டருக்கும் அந்த 60% டாக்ஸ் அப்ளை ஆகும். ஈராங் மான்ஸ்டரான ஹார்ன் ராபிட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, பட் இது ஒரு டி ரேங்க் பேர்டு. ஸோ கண்டிப்பா இதுக்கு டாக்ஸ் கட்டணும். அது போக இந்த மேஜிக் கிறிஸ்டல் டி ரேங்க் மேஜிக் ஸ்டோன்ஸும் அந்த டாக்ஸுக்கு கீழே தான் வரும். பாக்கு அடிப்பட்டதுனால தான் நீ வேட்டையாடுறதுக்காக போன. சீஃப் கிட்ட இதை வச்சு நெகோஷியேட் பண்ணி நிறைய மீட்டை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வில்லேஜ் சீஃப் கிட்ட போயிட்டு டாக்ஸா இதோட விங்ஸையும் மேஜிக் ஸ்டோன்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறோம், மீட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கரெக்டா பேசுறான். ஐயோ அது பெரிய பிரச்சனையாச்சு. பேரன் இந்த வருஷம் நிறைய மீட் கேட்டுக்காரு அப்படின்னு சொல்லுவோம். பேரன் நிறைய மீட் கேட்டாருன்னு சொல்லி தான் காமனரை வந்து ஹண்ட்ல ஜாயின் பண்ண வச்சிங்க. அதனால தான் ரோடினுக்கு அடிபட்டுருச்சு. இம்பாசிபிளான டாஸ்க் எங்களுக்கு கொடுக்கலன்னா ரோடினுக்கு அடிபட்டிருக்காது. இப்போ அவன் ஃபேமிலியோ கஷ்டப்பட்டு இருக்காதுன்னு சொல்லவும் ஐயோ பசியில் எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோவா ஆக்டிங்க போடுறான். பையன் இப்போ பொறுப்படுத்தி வேலை பார்க்க வேண்டியது இருக்கு, யார் மேலே இதை நான் குறை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாவோ சீனை போடுவோம். சரி மீட்டை நீங்க எடுத்துக்கோங்கன்னு வில்லேஜ் சீஃப் சொல்றான். ஃபியூச்சர்லயும் விங்ஸையும் மேஜிக் ஸ்டோனையும் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு மீட்டை நான் எடுத்துக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆல்பஹரான் எல்லாம் அவ்வளோ ஈஸியில உன்னால பிடிக்க முடியாது, இதுவே ஏதோ லக்கில் நடந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் அப்படி நடக்காது அப்படின்னு கேட்டா சொல்லுவோம். அதுவும் உண்மைதான். சரி நெக்ஸ்ட் டைம் அப்படி கிடைச்சா மீட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சீஃப் சொல்லியிருப்பான். திரும்பவும் ஃப்ராகை வச்சு அட்ராக்ட் பண்ணி அந்த ஆல்பஹரான நம்ம ஹீரோ பிடிக்கிறான். இந்த தடவை 2 அணா வந்திருக்கு. சக்கர்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜியை சக் பண்ணி அதுங்களை வீக் ஆக்கிட்டு டாக்ஸை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஒன்று மட்டும் மயங்காம இருக்கவோ அது மண்டையிலே அடுத்து மயங்க வைக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு வாரமா இதை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியும் நிறைய மான்ஸ்டர் தோக்கடிச்சிருக்கான். இப்போ 200 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சு 1000 ரீச் பண்ணிட்டீங்க, லெவல் 2க்கு நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் அதிகமாகுது. ஏங்கப்பா என்னோட ஸ்டாட்ஸ் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னோட ரீஎன்கார்னேஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் லெவல் அப் ஆயிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கான். என்னது இந்த தடவை 2 கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஷாக்கிங்கா பாக்குறாரு. ஹீரோவோட அப்பா எதையும் நோட்டீஸ் பண்றாரு, பட் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கல. 10 ஆல்பஹரான்
ஆல்பகிரான் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கொண்டிருக்கான். இப்போ வின்டர் வர்றது டயத்துல தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவால காசு கொடுத்து வாங்க முடியும். எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலும் கெரனாட்ட மட்டும் நம்ம ஹீரோ தோத்துட்டு தான் இருக்கான். அவங்க அப்பா அம்மாட்ட போய் நம்ம ஹீரோ பேசுறான். எனக்கு 1 வயசா இருக்கும்போது கடவுள் கிட்ட இருந்து நான் ஒரு ஆரக்கிளை ரிசீவ் பண்ணேன். ஆலன் குழந்தாய், உனக்கு நான் அறிவையும் பவரையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ரொம்பவே அறிவாளியான பர்சனாவும் ஸ்ட்ராங்காவும் இருப்பேன். ஆனா 100 மனுஷங்களுக்கான சோதனையை நீ ஒருத்த அனுபவிப்ப. பவர் அண்ட் விஸ்டமை வச்சு நீ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு காட் எல்மியா சொன்னாங்கன்னு சொல்லவும், இன்னைக்கு கடவுளோட ஒரு ட்ரையலை நீ பாஸ் பண்ணிருக்க அப்படிதானே. அவன் கண்ணத்துல இருந்த காயம் மறைஞ்சிடுச்சு, நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அப்ரைசர் செரமனில உனக்கு பவர் இல்லைன்னு தானே வந்துச்சுன்னு கேட்கவும், ஓ எல்மியா கிட்ட இருந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு ஆரக்களும் வந்துச்சுன்னு சொன்னா கடவுளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ரைசர் செரமனில என் ரேங்க் லோவா காமிச்சதுக்கு காரணம் மற்றவங்களை விட என் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் அண்ட் இது புது வகையான டேலண்ட்னு காடு சொன்னாங்க. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ இப்போதைக்கு அந்த டேலண்ட்டை மட்டும் மறைக்கிறான். நான் ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன், மான்ஸ்டர்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல வேண்டாம் நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுறான். தான் சின்ன வயசுல இருந்து கள்ள மரத்து மேலே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியா காட் ஆஃப் ட்ரையலை எதிர்க்க நீ தனியா போராடி இருக்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு அவங்க அம்மா சொல்லவும், கடவுளோட ட்ரையலை நான் நேராக மோதி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா ட்ரையலையும் நான் பாஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆலன் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், கெரனாக்கு நடந்த மாதிரி நீ ஃபால்ஸா ரிப்போர்ட் பண்றேன்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாது. பட் ஆனா கெட்டா கிட்ட மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன். அவன் பொண்ணு ஸ்வாட் லாடுன்னு ஓவரா பண்ணுவேன். இப்போ நானும் என் பையன் கெத்துதான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இதை நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், அவளே உன்னை பிளஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கெட்டா சொல்றான். இங்க மணி எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரிஃபா இருக்கிற நம்மளுக்கு தான் 60% டாக்ஸ் ஒர்க் ஆகும். காமனர்ஸ்க்கு அப்படி கிடையாது. பட் வருஷத்துக்கு அவங்க அடல்ட்டுக்கு 3 கோல்டு காயினும் ஒரு குழந்தைக்கு 1 கோல்டு காயினும் வரியா கட்டுவாங்க. பேரனால ஒரு செரிஃப்க்கு காமனர் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும் அண்ட் 10 கோல்டு காயினை கொடுத்தா ஒரு செரிஃபால காமனரா மாற முடியும்னு சொல்லுவோம். என் ஃபேமிலியில மொத்தம் 5 பேரா, அப்ப 50 கோல்டு காயின் தேவையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ 5 ஸ்டாக் ஆஃப் மீட்டை கொடுத்து இவங்க ஒரு மூட்டை நிறைய சால்ட் வாங்குறாங்க. நம்ம ஹீரோவா அதையே பண்றான். ஸோ டைரக்டா காசுக்கு பதிலாக நம்ம ஹீரோ வேட்டையான அந்த ஆபகிரான் மீட்டை கொடுத்து மற்ற தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்குறாங்க. கரெக்டா கூட போய் பழகிக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாவே போய் வியாபாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். இது நான் காசு கொடுத்து வாங்கினா அது எவ்வளவு ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும் 5 சில்வர் காயின்னு அவர் சொல்றாரு. இப்போ மீட்டை கொடுத்து 4 பழம் நம்ம ஹீரோ வாங்குறா. போப்போஸ்னு ஒரு பழம்னா அது 1 தான் கிடைக்கும்னு சொல்லப்போ நான் அந்த 4 வச்சுக்கிறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். ஸோ மணியோட வேல்யூ இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுத்து வைக்கிறான். ஹீரோக்கு 50 கோல்டு காயின் தேவை, அதுக்கு 500 ஆல்பகிரான் நம்ம ஹீரோ கொண்டாகணும். எம்பி ரெக்கவரி மெடிசன் எதுவும் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இந்த இடத்துல விற்க மாட்டேன்னு சொல்றாங்க. சரி ஹீலிங் ஹெர்பர் இருக்கா அப்படின்னு கேட்டா அதாவது பின்னாடி இருக்கு பாருன்னு கடைக்கார் சொல்ல நோட்ஸ்ல நான் மைண்ட்ல நினைச்சா அதை டிரா பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்ம ஹீரோவால டிராயிங் பண்ண முடியுது. நியோல்ஸ் ஃப்ளவர் எதை நம்ம ஹீரோ கேட்கறா, அதை பத்தி பேசாத. பாஸ்ட் மந்த் 5 கோல்டு காயினுக்கு விற்க வேண்டியதா வெறும் 3 கோல்டு காயினுக்கு வித்தா எனக்கு நஷ்டம் தான் கிடைச்சது. அது கேரக்டர் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தான் நான் அதை 3 கோல்டு காயின் கொடுத்தேன். எனக்கு அது எவ்வளவு லாஸ் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மீட் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். என்ன வேணும்னு அவர் கேட்டா இல்ல இது உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க, நீங்க கொடுத்த அந்த மியோல்ஸ் ஃப்ளவர் தான் எங்க அப்பா உயிரை காப்பாத்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு வெப்பன் ஷாப் இருக்கு, பார்த்தா அது அந்த ஆக்சியோசர் டார்காவோட கடை தான். டார்காவோட அப்பா ஒரு பிளாக் ஸ்மித் போல. ஆமா வில்லேஜ் சீஃப் பையன் பெல்மஸ் கூட இவன் என்ன பண்றான் நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க இருந்து போனோம்னா என் அடியாளா இருக்க ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அடிக்கவும் ஹீரோ அவன் முன்னாடி ஸ்வாட் எடுத்துட்டு போய் எந்த வெப்பனை வேணா எடுத்துப்பா நான் வெயிட் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். இதோ வெப்பன் எடுத்துட்டு வரேன்டா டார்காவோ ஓடுறான். ஹே பெல்மாஸ் எப்படி இருக்க நம்ம ஹீரோ பெல்மாஸ் கிட்ட நார்மலா தான் நடந்துக்கிறான். டார்காவோட அட்டாக்க நம்ம ஹீரோ டாஷ் பண்ணி அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டுருக்கான். திரும்ப அவன் எந்திரிச்சு வரப்போ ஈஸியா நம்ம ஹீரோ அவனை தோக்கடிக்கிறான். மாசா நம்ம ஹீரோ சீன் போட்டுட்டு ஓ கடைக்கு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோவோட அப்பாக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இருந்தாலும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிடாதீங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப கெர்னாவோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டார்கான் எல்லாரும் ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட தம்பி மாஷ் வந்துட்டு கெர்னா கூட ட்ரைனிங் எடுக்கிறான். நம்ம ஹீரோ அவங்கள நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க கேப்ல அடிக்கலான்னு வந்து டார்கா தான் கீழே விழுறான். இன்னும் 2 வருஷத்துல அப்ரைசல் செரமனில மாஷ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான் நம்ம ஹீரோ பார்க்க எவ்வளவு ரொம்ப கியூட்டா இருக்கா. நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கான். வில்லேஜ் சீஃப் நம்ம ஹீரோ அப்பாவை சமன் பண்ணி விட்டுருக்காரு. 2வது தடவை வேட்டைக்கு போகும்போதோ காமினர்ஸை கூட்டிட்டு போனா அது போக 10 to 15 போர் மீட் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. தடவை பேரன் கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததுனால இவங்களால நோ சொல்ல முடியல. இவங்களால அதை பண்ண முடியலன்னா இன்னும் சில செரிஃப் பீப்புளை இந்த வில்லேஜ்க்கு அனுப்பி வைப்பாங்க. இவங்களுக்கு தான் லேண்ட் கம்மியா கிடைக்கும். கெரனா வில்லேஜ்க்கு புது ஆளுங்க வர்றது டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த வருஷம் 20 போர் மீட் கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது நியாயமே இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. பட் இருந்தாலும் அப்பா ஒருவேளை நீங்க ஹண்டிங் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் கஷ்டமான டாஸ்க் அவங்க கொடுப்பாங்க. நம்மளால முடியாதப்போ நிறைய செரிஃப் தான் வில்லேஜ்குள்ள வருவாங்க. அதுக்கு பதில் நம்ம காமனர்ஸோட ஹெல்ப்பையே அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். காடி எல்மியாவோட விஸ்டம் எனக்கு இருக்கு, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள கேமரா மத்தவங்க ஈஸியா லெவல் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த நாலேஜை இங்க யூஸ் பண்ண வேண்டியதான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ போர் வேட்டைக்கு மத்தவங்க கூட சேர்ந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆல்பக